இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஞானத்தின் வளர்ச்சி 7 படிகள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக விழிப்புணர்வு. சாதாரணமான கவனத்திலிருந்து ஆரம்பித்து சாட்சி நிலை வரை செல்வது தான் விழிப்புணர்வுடைய உச்சபட்ச நிலை. சாட்சி என்பது யதார்த்த நிலை, உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய நிலை. விழிப்புணர்வு ஒவ்வொரு வினாடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். விழிப்புணர்வு இது எல்லா ஞான காரணியோடையும் இருக்க வேண்டிய ஒன்று. ஒரு பயிற்சியாளர் பயிற்சி செய்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாரோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த நிகழ்வில் ஆர்வம் காட்டணும். விழிப்புணர்வு அப்படின்றது நமக்கு எப்போ வந்தது அப்படின்ற தெளிவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஞானமாக மாறும். இந்த வினாடியில் விழிப்புணர்வோடு இருக்கிறோமா, எப்போதும் கவனத்தோடு இருக்கிறோமா, இந்த விழிப்புணர்வு எப்போதும் இருக்கணும். ஒருவேளை விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா எங்கே விழிப்புணர்வு இல்லாமல் போணுச்சு அப்படின்றத கவனித்து அறிஞ்சிக்கணும். இதை அறிஞ்சிக்கிட்ட தெளிவோடு இருந்தால் தான் விழிப்புணர்வு என்ற ஞானம் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது தம்ம விசாரணை. எது உண்மை எது மாயை, இதை அறிவது தான் தம்ம விசாரணைன்னு சொல்கிறோம். உடம்பையும் மனசையும் பிரித்து பகுத்து ஊடுருவி ஆய்வு செய்கிறது தான் தம்ம விசாரணை. ஆரம்பத்தில் தம்ம விசாரணை அறிவு சார்ந்ததாக தான் இருக்கும். போக போக உடம்பையும் மனசையும் பிரித்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருவோம். உடம்பை 4 கூறாக பிரித்து ஆய்வு செய்வோம். கெட்டி பொருளாக, நீர் பொருளாக, நெருப்பு பொருளாக, காற்று பொருளாக, இதெல்லாம் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளாக. இது எல்லாமே உணர்ச்சியாக தான் இருக்குது. இதை கவனித்து அறிஞ்சு இது நான் இல்லை, இது நான் எனது இல்லை, இதை அனுபவத்தில் அறியணும். மனதையும் 4 கூறாக பிரித்து ஆய்வு செய்கிறோம். விஞ்ஞானா, சஞ்ஞா, வேதனா, சங்காரான்னு சொல்கிறோம். மனம் எப்படி அறிந்து கொள்கிற வேலையை செய்யுது, மதிப்பீடு எப்படி நடக்குது, உணர்வுதல் எப்படி நடக்குது, எதிர்வினை எப்படி நடக்குது, இதை பற்றிய தெளிவான ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. 5 புலன்களையும் அது தொடர்பு கொள்ளக்கூடிய உணர்வுகளையும் எப்படி எதிர்வினை நடக்குது அப்படின்றதையும் கவனிக்கணும். இந்த உடலை பற்றியும் மனசை பற்றியும் புலன்களை பற்றியும் ஆய்வு செய்வது தான் தம்ம விசாரணை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசாரணை வெறும் அறிவளவில் இல்லாமல் உணர்ச்சி அளவில் தோன்றி மறையக்கூடிய நிகழ்வை அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்வது தான் தம்ம விசாரணைன்னு சொல்கிறோம். தம்ம விசாரணை, இந்த ஞானம் எப்படி நமக்குள்ளே வளருது அது குறித்த விழிப்புணர்வு இருக்கணும். இதுவரை நாம் செஞ்ச பயிற்சியில் எல்லாம் தம்ம விசாரணையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரை தம்ம விசாரணை நம்ம செய்யலைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதுவரை நம்ம செய்யாத தம்ம விசாரணையை இப்போது எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் தம்ம விசாரணை நடக்கலையோ அப்போதெல்லாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் செய்த தம்ம விசாரணை இப்போது ஏன் நடக்கலை, இந்த தெளிவு இருந்தால் தான் தம்ம விசாரணை மீண்டும் செய்ய முடியும். இந்த நிலையில் தான் தம்ம விசாரணை ஞானமாக மாறும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக முயற்சி, வீரியம்னு சொல்கிறார் புத்தர்.
தர்மத்தின் பாதையில் செல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெரும் முயற்சி தேவைப்படுது. முயற்சி என்பது எதிர்வினை செய்கிறது இல்லை, காரியங்களை நடக்க விட்டுட்டு அதை கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி அப்படின்றோம். நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற வினைகளை வெற்றி கொள்வது ரொம்ப கடினமான செயல். பழைய பழக்கத்திலிருந்து விடுபடுவது மிகவும் கடினமான ஒன்று. காஸ்ட்லியான வைரத்தை தொலை போடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா இந்த வைரம் உடஞ்சிடும். அதே போல் குறைவாக ப்ரெஷர் கொடுத்தா தொலை போடவும் முடியாது. இது ஒரு நடுநிலையான பாதை. மிதமான அழுத்தம் கொடுக்கணும். விழிப்புணர்வோடு தம்ம விசாரணையை செய்து கொண்டும் சரியான முயற்சியோட பயிற்சி செஞ்சால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் எல்லாமே நீங்கி, அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி பல்வேறு அனுபவங்களும் கிட்டும். தொடர்ந்து நம்ம பாதையில் பயணிக்கும்போது எந்த அளவுக்கு முயற்சி இருக்குது இதை ஆய்வு செய்துக்கிட்டே இருக்கணும். நாம் எப்போ முயற்சி இல்லாமல் இருக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம முயற்சி குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே ஆர்வத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்படித்தான் முயற்சி என்ற ஞானம் நமக்குள்ளே வளரும். அடுத்ததாக பேரானந்தம். முயற்சி செய்யும்போது, பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு கட்டமாக அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உடம்பு முழுவதும் இதமான, நுட்பமான, ஒரே மாதிரியான அதிர்வலைகள், தடையற்ற ஓட்டமாக, ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த தடையற்ற ஓட்டம் மகிழ்ச்சியான, ஆனந்தமான உணர்வை ஏற்படுத்தும். இந்த தடையற்ற ஓட்டத்தில் பற்ற வளர்த்துக்குவோம், ஆசை வளர்த்துக்குவோம். அப்படி வளர்த்துக்காமல் இருக்கிற கவனம் இருக்கணும். அனித்தியத்தை பற்றிய தெளிவு இருந்தால் தான், தோன்றி மறையும் நிலையாமை பற்றிய உண்மையான தெளிவு இருந்தால் தான் இது சாத்தியம். இந்த தெளிவு இருந்தால் தான் பேரானந்தம் ஞானமாக மாறும். இது வரைக்கும் இல்லாத பேரானந்தம் எப்படி நமக்குள்ளே வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பேரானந்த உணர்வு நம்மிடம் இருக்கும்போது இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது நம்மளை விட்டு விலகி போகும்போது எப்படி விலகி போகுதுன்றது தெளிவும் இருக்கணும். இந்த தெளிவும் புரிதும் இருந்தால் பேரானந்தம் ஒரு ஞானமாக மாறிடுச்சு அப்படின்னு ஏற்றுக்கலாம். அடுத்ததாக பேரமைதி. இதை ஆழ்ந்த அமைதின்னு சொல்கிறோம். இந்த நிலை பேரானந்தத்துக்கு பிறகு தான் வருது. இந்த உணர்வு ஒரு நடுநிலை உணர்வு அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையில் விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. பெரும்பாலான தியான சாதகர்கள் இந்த நிலையை தான் நிர்வாண நிலைன்னு கருதிடுறாங்க. என் அடியனும் அப்படித்தான் கருதி இருந்தேன். இறுதி இலக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. பேரமைதியிலும் எப்போதாவது எண்ணம் வரும். என்னுடைய அனுபவத்திலேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் செய்யும்போது பெரும்பாலும் 1-2 எண்ணம் தான் வரும். வந்த எண்ணம் கூட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாரமற்று இருக்கும். விருப்பமோ வெறுப்போ தரக்கூடிய எண்ணமாக இருக்காது. தெய்வீக எண்ணம்னு சொல்லுவாங்க. உலக நன்மை கருதி வரக்கூடிய எண்ணமாக இருக்கும். அந்த நிலையிலேருந்து வரக்கூடிய எண்ணம். இந்த எண்ணத்தால் தான் இப்போது இந்த பயிற்சியை அடியை நடத்திக்கிட்டே இருக்கிறேன். பெரும்பாலும் இந்த நிலையில் தான் 6 புலன்களுடைய இயக்கம் இருக்காமல், நேரமும் ரொம்ப விரைவாக கடக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலையில் விழிப்புணர்வு இருக்கும். 5 புலனும் மனமும் இயங்குகிறதா என்ற விழிப்பு இருக்கணும். சவுண்டு கேட்கும், லைட் வெளிச்சம் தெரியும், எண்ணம் இதெல்லாம் இருக்கிறதா மாதிரி இருந்தால் அது தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். பேரமைதி நிலையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே நுட்பமான அதிர்வு மிக வேகமாக தோன்றி மறைதல் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த அதிர்வு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. பேரானந்த நிலை இனிமையாக இருந்திருக்கும், பேரமைதி அப்படி இருக்காது. இங்கே தோன்றி மறையக்கூடிய நிகழ்வை உணர முடியாத நிலைக்கு வரும். இது நிர்வாண நிலைக்கு முந்தைய நிலை. தொடர்ந்து இந்த நிலையில் இருக்கும்போது நிர்வாணம் சித்திக்கும். ஒரு சிலருக்கு ஆனாபானாவில் மூச்சை உணர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதுபோல தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எப்போதும் மனதின் இயல்பு என்னவாக இருக்குதுன்னா, இதுவரைக்கும் நமக்கு ஏற்படாத அனுபவம் ஏற்படணும். மனம் ஏதோ ஒரு அனுபவத்தின் மீது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆசை தான் விடுதலைக்கு, நிர்வாணத்துக்கு தடையாகவே இருக்குது. மனம் தன்னை இழக்க தயாராகவே இல்லை. இந்த நான் இருக்கணும், இந்த நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பேரானந்தமாக இருந்தாலும் சரி, பேரமைதியாக இருந்தாலும் சரி, இது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். இந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்ற ஆசை வரும்போதெல்லாம் இந்த நிலையிலேருந்து நம்ம விலகிட்டே இருப்போம். பெரும்பாலும் மன அழுக்குகள் நீங்கின பிறகு தான் இந்த பேரமைதி நிலையே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போது வந்த இந்த பேரமைதி நிலை எப்படி வந்ததுன்ற தெளிவு இருக்கணும். ஒருவேளை பேரமைதி நிலை இல்லாத போது அது எப்படி நம்மளை விட்டு போச்சு அப்படின்ற தெளிவு இருக்கணும். போன பேரமைதி நிலை மீண்டும் வரும்போது அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பேரமைதி அப்படின்றது ஞானம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக சமாதி, சக்தி பெருக்கம், ஒன்றாதல், அத்வைத கோட்பாடு, நிர்வாணம் அப்படின்லாம் சொல்லலாம். சரியான சமாதி நிலை தான் இருப்பு நிலைக்கு நம்மளை கூட்டி செல்லும். பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறதே சமாதி நிலை தான். உடலும் மனமும் தோன்றி மறைகிற நிகழ்ச்சி தான். இந்த உண்மையை தெளிவாக புரிஞ்சிக்கும் போது சமாதி சித்தி ஆகும். உடல் மனம் கடந்த நிலையை தான் சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியான சமாதி நிலைக்கு பிறகு தான் நிர்வாணத்தினுடைய 4 அனுபவங்களும் ஏற்படும். அதை சோத்தா பண்ணா, சகதாகாமி, அனாகாமி, அரகந்த நிலைன்னு சொல்கிறான். இந்த நிலையெல்லாம் பெறணும் அப்படின்னா சமாதி சித்தியாக இருக்கணும். எப்படி இந்த சமாதி நிலை நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற தெளிவு இருக்கணும். சமாதியில் நம்ம இல்லாத போது எப்படி சமாதி இருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற தெளிவு இருக்கணும். இந்த தெளிவும் புரிதலும் இருந்துச்சுன்னா சமாதி ஒரு ஞானமாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உள்ள சமநிலை, விழிப்புணர்வு போலவே உள்ள சமநிலையும் எல்லா ஞானக்காரணியோடும் வளர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்று. எப்போது விருப்பம் வந்தாலும் விருப்பம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போது வெறுப்பு வந்தாலும் வெறுப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை அறிந்த நிலையில் இருப்பது தான் சமநிலை. விழிப்புணர்வும் சமநிலையும் இருந்தால் தான் எல்லா ஞானக்காரியும் அனுபவமாக முழுமை பெறும். இதுவரை இல்லாத இந்த உள்ள சமநிலை எப்படி நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சமநிலை இல்லாமல் இருந்தால் எப்படி சமநிலை நம்மளை விட்டு போச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சமநிலை வரும்போது அது எப்படி வந்துச்சு அப்படின்ற தெளிவு இருந்தால் தான் உள்ள சமநிலை ஞானமாக மாறியிருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி 7 ஞானமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சி செய்யும்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7 ஞானத்தையும் வளர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த விபாசனா பயிற்சியை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். விபாசனாவுடைய முழு செயல்முறையும் இதுதான். இந்த 7 ஞானமும் உங்களுக்குள் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.